விண்ணப்பித்து ஓராண்டுக்கு பிறகு ரயில்வே இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதால் தேர்வு மையங்கள் ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. ரயில்வே இளநிலை பொறியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த ஆண்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டால் வெளியிடப்பட்டது. இதில் என்ஜினியரிங் முடித்த பட்டதாரிகள் மற்றும் பிளஸ் டூவில் இயற்பியல், கணிதம், வேதியியல் பாடங்களை படித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவித்திருந்தது. அதன்படி கல்வி தகுதியுடையோருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டு அதற்கான தேர்வுகள் சென்னையில் 95 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வு ஹிந்தி, மலையாளம், தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடைபெற்றது. விண்ணப்பித்த பலர் தேர்வு எழுத வராததால் தேர்வு மையங்கள் காலியாக காணப்பட்டது. தமிழ் மொழியில் வினாத்தாள்கள் வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தேர்வு எழுதியவர்கள் தெரிவித்தனர். ரயில்வே எக்ஸாம் கிரேடு இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எழுத வந்திருக்கேன். இது ஒரு 4-5 டைம் நான் எழுதுறோம். இந்த டைம் பரவாயில்ல, சும்மா ஈஸியாக தான் இருக்குது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். ஜூனியர் கிரேட் 2 எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷில் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இந்த டைம் அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரயில்வே எக்ஸாமு கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு மறுபடியும் எங்கள் கால் டிக்கெட் அமுச்சு விட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க லாங்குவேஜில் கொடுத்தது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் வந்து சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸு, லெட்டர்ஸ், அந்த போயம்ஸு அது அந்தந்த ரீஜியன் லாங்குவேஜுக்கு உள்ள மாதிரி தான் இருக்குது. அது 1-2 தான் கொஞ்சம் கஷ்டம் வந்து, மித்தபடி எல்லாம் ஓகே. கேள்விகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்வு எழுத வந்தவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஓராண்டுக்கு முன்பு விண்ணப்பித்ததற்கு இப்போது தேர்வு நடத்தியதால் தான் பெரும்பாலானவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்றும் இதற்கு தெற்கு ரயில்வேயின் அலட்சியம்தான் காரணம் என்றும் புகார் எழுந்துள்ளது.